Okay. 21st lesson, Supreme Court. Organization of Supreme Court. Article 124 கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்ட் 5ல 124 to 147 வரைக்கும் இதுல இருக்கு. கன்ஸ்டியூஷன்ல இட்ஸ் இன்டகிரேட்டட் சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டகிரேட்னா வந்து எல்லாத்துக்கும் தலைமை தான். சரிங்களா? எல்லாத்தையும் உள்ளடக்கியது. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? adopted from the Government of India Act 1935 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. Enforces both central and state laws. சரிங்களா? சென்ட்ரல் லாஸும் ஸ்டேட் லாஸும் சேர்ந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க. Inaugurated in 28 January 1950, succeeded after Federal Court of India. சரிங்களா? ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. 1935ல ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஆக்ட் சொல்லப்பட்டிருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருக்குல்ல, அந்த ஆக்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் கல்கட்டால போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நான் வீடியோஸ் இருக்குல்ல, நம்மளோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ரிப்ளேஸ் பை பிரிட்டிஷ் பிரைவேட் கவுன்சில் அஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். சரிங்களா? டோட்டல் வந்து 34 ஜட்ஜ் இருப்பாங்க, சிஜிஐ பிளஸ் 33 ஜட்ஜ். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜ் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 படி இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, 31ல இருந்து 34 வரைக்கும். ஸோ இதே கேட்பாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட இது உயர்த்தப்பட்டுச்சு? சரிங்களா? Chief Justice is appointed by President after consultation with judges and Supreme Court and the High Court as deemed necessary. சரிங்களா? பிரசிடென்ட் அப்புறம் வந்து பிரசிடென்ட் யாருக்கு தான் கன்சல்ட் பண்ணுவாங்க? ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் சேர்ந்து தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடென்ட் பிளஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ், இவங்களுக்குலாம் கன்சல்ட் பண்ணி பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா மற்ற ஜட்ஜஸ் எல்லாத்தையும் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ், பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இவங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு மற்ற ஜட்ஜஸ் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் obligatory for the appointment of judges other than the chief justice. சரிங்களா? ஸோ obligatoryனா கட்டாயம். சரிங்களா? கன்சல்டேஷன் பண்றது, அவங்களுக்கு போய் கேட்கணும். சரிங்களா? கன்கரன்ஸ் வித் கன்சல்டேஷன் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இன் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், ஸோ இதுல வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ஜுடிஷியரி வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன வேணா பண்ணலாம். ஸோ எப்போ வந்து ஜுடிஷியரி வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கோ அப்போ கவர்மெண்ட் நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நிறைய பில்ஸ் எல்லாம் வந்து ஜுடிஷியரி தான் அடிச்சு விட்டுருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து என்ன செய்யும், கவர்மெண்ட் வந்து எப்படி நம்மளை கைக்குள்ள போட்டுக்கலாம் ஜட்ஜஸை. ஸோ அதுக்காக நிறைய விஷயம் கொண்டு வருவாங்க. அப்படிதான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நேஷனல் ஜுடிஷியல் அத்தாரிட்டி பில் ஒன்று கொண்டு வந்தாங்க, என்ஜாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வைப்பாங்க, கொலிஜியம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கொலிஜியத்துல வந்து இப்ப யார் யார் இருக்கா அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பிஎம் இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு இந்த ஆமா 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 இருப்பாங்க. இப்போ புதுசா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிடுறாங்க. மத்த யூனியன் லா மினிஸ்டர் அப்ப பிரசிடென்ட் யார் முக்கியமா ஆள் தோணுதோ அவங்க உள்ள வச்சுக்கிறது மாதிரி தான். சரிங்களா? அப்ப வந்து இங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கம்மி பண்ணுது. ஸோ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து தாண்டுதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அதுதான் வந்து இங்க கேஸா போகும் உங்களுக்கு. இப்போ எப்படி இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி, இப்போ எப்படி வந்து இது பண்றது, அப்பாயின்மெண்ட் பண்றது, இந்த ரெண்டு விஷயத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஜட்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் இருந்து வரும் உங்களுக்கு, யாரை வந்து செலக்ட் பண்றாங்க, 5 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும். அப்ரூவ் பண்ணி பிரசிடென்ட் அனுப்பணும். அதை தான் பிரசிடென்ட் வந்து என்ன செய்வாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனுப்பப்படுறாங்க. சரிங்களா? ஸோ இங்க ஜட்ஜஸ்க்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. இன்னும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க ஆளுங்க. யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அதுல இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு யாரு வந்து கரெக்டானாலும் அவங்கள வந்து என்ன செய்வாங்க, பிரசிடென்ட் இது பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவார். இதுதான் ப்ராசஸ் நடந்துச்சு. சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் தான் வந்து எப்படி ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்றது, எப்படி ஜட்ஜஸ் உங்கள இருந்து யார் சிறந்தவங்க நீங்களே எப்படி அப்பாயின்ட் பண்ணலாம், நான் அடுத்தவங்க தானே அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து இவங்க பில் கொண்டு வர பாக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் வந்து 1982ல வந்தது. ஒன்லி இம்ப்ளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். சரிங்களா? இது வந்து வியூஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும். செகண்ட் ஜட்ஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1993ல கன்சல்டேஷன் இஸ் டு கன்கரன்ஸ் அட்வைஸ் ஆஃப் சிஜிஐ இஸ் பைண்டிங். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லக்கூடிய அட்வைஸ் கண்டிப்பா கேட்டே ஆகணும். இவங்களை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க சூஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஆன் பிரசிடென்ட். பட் சிஜிஐ வில் டெண்டர் ஹிஸ் அட்வைஸ் ஆஃப்டர் கன்சல்டிங் டூ சீனியர் மோஸ்ட் கொலீக்ஸ். சரிங்களா? சிஜிஐ வந்து சும்மா சொல்லிட மாட்டாங்க, இவங்களை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கீழே வந்து 2 பேர் இருப்பாங்க சீனியர் மோஸ்ட், அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. தேர்ட் ஜட்ஜ் கேஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கன்சல்டேஷன் ஆஃப் ப்ளூராலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ். நிறைய பேர் சிஜிஐ ஷுட் கன்சல்ட் கொலிஜியம் ஆஃப் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். இங்க தான் வந்து 4 பேர் வராங்க. 4 பேருக்கு நீங்க வந்து என்ன செய்யும், சிஜிஐ
நீங்க கன்சல்ட் பண்ணி தான் சொல்லணும். ஈவன் இஃப் டூ கேவ் அட்வைஸ் ஒப்பீனியன் தட் ரெக்கமெண்டேஷன் cannot be followed. சரிங்களா? 4ல 2 பேர் வந்து இவர் சரியில்ல, நீங்க இந்த ஆளு சரியில்லன்னு சொன்னா அந்த ஃபார்வர்ட் பண்ண முடியாது இந்த இத. 99 Constitution Amendment Act 2015 என்ன சொல்லுது? டிக்ளேர் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மென்ட் கமிஷன் ஆக்ட் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நான் இப்ப சொன்னதுதான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஜிஐ பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட் சீனியர் மோஸ்ட் 1950ல இருந்து 1973 வரைக்கும் யார் வந்து சிஜிஐ வருவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுன்னா சீனியர் மோஸ்ட் தான். லேட்டா டிஸ்கன்டினியூ பண்ணப்பட்டிருக்கு. அப்படிலாம் இல்ல. செகண்ட் ஜட்ஜ் கேஸ் என்ன சொல்லிருக்கு? ஹெல்த் சீனியர் மோஸ்ட் மஸ்ட் அலோன் பி சிஜிஐ. செகண்ட் ஜட்ஜ் கேஸ்ல வந்து சிஜிஐ வந்து யார் வரணும்? சீனியர் ஆள் மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா, ஹி ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். ஷுட் ஹேவ் பீன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 5 இயர்ஸா இருக்கணும். ஹி ஷுட் ஹேவ் பீன் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 இயர்ஸ். சரிங்களா? ஜட்ஜா வந்து 5 இயர் இருக்கணும். அட்வொகேட்டா 10 இயர் இருக்கணும். ஓர் டிஸ்டிங் ஜூரிஸ் இந்த ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? பிரசிடென்ட் பார்வையில ஒரு நல்ல ஒரு ஒரு இவர் தான் திறமைமிக்க ஆளு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நோ சச் கண்டிஷன் கேஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு அந்த மாதிரி இல்ல. இங்க தான் வந்து உங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இந்த மாதிரி கண்டிஷன். எதுக்கு? இந்த பிரசிடென்ட்டுக்கு பார்வையில எமினன்ட் பர்சனா தெரியக்கூடியது. சரிங்களா? நோ மினிமம் ஏஜ் பிரிஸ்கிரைப். ஏஜ் இல்ல. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? சீனியர் மோஸ்ட் தான் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அதான் ப்ராப்ளமா இருக்கு. மெரிட்ட பேஸ் பண்ணாம சீனியர் தான் பேஸ் பண்றீங்க. அப்ப என்ன செய்யலாம்? கரப்ஷன உள்ள கொண்டு வரலாம். இப்ப அடுத்து நான் தான்ப்பா வரப்போறேன் சிஜேயா. எனக்கு தான்ப்பா வயசு இருக்கிறதுலயே நான் தான் பெரிய ஆளு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்? கவர்மெண்டோட ஃபேவர் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம். தனியாவும் இது பண்ணலாம். ஓத் ஆர் அஃபர்மேஷன். A person appointed as judge of Supreme Court has to subscribe an oath before the president. சரிங்களா? அவர் வந்து என்னது? ஆ முன்மொழிதலா? என்ன இது வரும் தமிழ்ல? பதவி பிரமாணம். பதவி பிரமாணத்தை வந்து என்ன செய்யணும்? பிரசிடென்ட் முன்னாடி தான் எடுத்துக்குவாங்க. உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? சம் அ பெர்சன் அப்பாயிண்ட் பை ஹிம் ஆர் திஸ் பர்ப்போஸ். ஒண்ணு பிரசிடென்ட் இல்ல பிரசிடென்ட்னால அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தர். அவங்க தான் வந்து உறுதிமொழி ஏத்து வைப்பாங்க. சாலரீஸ் அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா, த சாலரீஸ், அலவன்சஸ், பிரிவிலேஜஸ், லீவ் அண்ட் பென்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டிட்டர்மைன் ஃப்ரம் டைம் டு டைம் பை த பார்லிமெண்ட். சரிங்களா? பார்லிமெண்ட்னால அந்த டைம்க்கு ஏத்த மாரி மாற்றப்படும். டெனூர் ஆஃப் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் நோ ஃபிக்ஸ்டு டெனூர் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து இவ்வளவு வருஷம் தான் அப்படின்னுலாம் குடுக்கல. 3 ப்ரொவிஷன் இருக்கு. ஆ. 3 ப்ரொவிஷன் இருக்கு. ஒண்ணு ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஹி அட்டைன் ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். 65 வயசு வரைக்கும். மேனர் பிரெஸ்கிரைப் பை பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் பொறுத்தவரைக்கும். ரிசைன் பை ரைட்டிங் டு பிரசிடென்ட். பிரசிடென்ட்ட ரிசைன் பண்ணலாம். ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பை பிரசிடென்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா? பார்லிமெண்ட் ரெக்கமெண்டேஷனோட பிரசிடென்ட்ட வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்பதான் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். சரிங்களா? ரிமூவ்ட் பை ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் பட் ஒன்லி ஆஃப்டர் த அட்ரஸ் பை த பார்லிமெண்ட் ஹஸ் பீன் பிரசன்டட் டு ஹிம் இன் சேம் செஷன் ஃபார் சச் ரிமூவல். சரிங்களா? பார்லிமெண்ட்ல ஒரு அட்ரஸ் குடுத்து அதுக்கப்புறம் தான் இவர் மேல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணணும். கிரவுண்ட் ஆஃப் ரிமூவல் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடட் மிஸ்பிஹேவியர் இன்கெபாசிட்டி. சரிங்களா? அவங்களால வந்து ஒரு நீதிபதி என்னது அந்த அளவுக்கு மைண்ட் இருக்கணும். அவருக்கு வந்து மைண்ட் சுவாதீனம் இல்ல அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து என்ன செய்யலாம்? இது பண்ணலாம். ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் கவர்ன் பை த ஜட்ஜ் என்கொயரி ஆக்ட் 1958. இது கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படல. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னா அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கேட்பாங்க. கஷ்டமா வைக்கணும்னா இதெல்லாம் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. சரிங்களா? ரிமூவல் மோஷன் சைன் பை 100 மெம்பர்ஸ் இருக்கு. இதுல தான் சொல்லப்பட்டிருக்கு. ரிமூவ் பண்ணணும்னா என்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல. இந்த ஆக்ட்லயும் சொல்லப்படல. சரிங்களா? இந்த ஆக்ட்ல மட்டும் தான் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சைன் 100 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, 50 மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. டியூ டு சேர்பர்சன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ். அங்க தலைவர்கிட்ட கொடுக்கணும். இஃப் அட்மிட் பை சேர்பர்சன் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா 3 மெம்பர் கமிட்டி டு என்கொயர் இன்டு சார்ஜஸ். எங்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு என்ன தப்பு பண்ணாங்கிறது விசாரிக்கப்படும். கமிட்டி பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்க? சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், பிளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், பிளஸ் டிஸ்டிங் ஜூரிஸ். இவங்களாம் சேர்ந்து அந்த கமிட்டி இருப்பாங்க. இஃப் தே ஃபைண்ட் கில்ட்டி, ஹவுஸ் டேக்கன் அப் ஃபார் கன்சிடரேஷன். அந்த கேஸை எடுத்துப்பாங்க. மோஷன் பாஸ் ஈச் ஹவுஸ் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி தென் அட்ரஸ் பிரசன்டட் டு பிரசிடென்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். சரிங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா மட்டும் தான் இவங்களை தூக்க முடியும். ஆர்டர் பாஸ் பை பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் வந்து நீங்க ரிமூவ் ஆயிடுச்சுன்னு ஆர்டர் பாஸ் பண்ணப்படும். நோ ஜட்ஜ் ஹேஸ் பீன் இம்பீச்ட் ஃபார் சரிங்களா? இது வரைக்கும் எந்த ஜட்ஜும் இம்பீச் பண்ணல. சரிங்களா? இது வரைக்கும் பிரசிடென்ட்டும் இம்பீச்மெண்ட் பண்ணல, ஜட்ஜும் இம்பீச்மெண்ட் பண்ணல. சரிங்களா? அடுத்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் a judge from Supreme Court as the office of Chief Justice of India. சரிங்களா? பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா எப்பெல்லாம் வேக்கண்ட் ஆனா, டெம்பரரி ஆப்சென்ட் ஆனா, அனேபிள் டு பெர்ஃபார்ம் த டியூட்டி ஆஃப் சப்ஜெக்ட். இதெல்லாம் அனுமதிச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல இருந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம்? பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிடலாம்.
அட்ஹாக் ஜட்ஜ். அட்ஹாக்னா என்ன சொன்னா டெம்பரரியா ஒரு விஷயத்துக்காக உருவாக்குறாங்க. அந்த விஷயம் முடிஞ்சோன்னா அதை வந்து கழிச்சிருவாங்க. சரிங்களா? when lack of quorum of permanent judges to hold a continue any session of the Supreme Court. lack of quorumனா அந்த அந்த நம்பர்ஸ் இருக்காது. சரிங்களா? அந்த நம்பர் இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியாதுங்கிற விஷயத்துல சிஜே என்ன செய்யலாம்? an appoint of judge of high court as an ad hoc judge. சரிங்களா? ஹை கோர்ட்டோட ஜட்ஜை வந்து என்ன செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வைக்கலாம். ஒன்லி வித் த கன்சென்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் இன் ஹை கோர்ட். சரிங்களா? அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஹை கோர்ட்டோட அனுமதியின் பேர்ல தான் ஹை கோர்ட்டோட ஜட்ஜை வந்து என்ன செய்யலாம்? இங்க வந்து அனுமதிக்கலாம் ad hoc ஜட்ஜா. ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் தேவையில்லை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆளை வந்து நாங்க ad hoc ஜட்ஜா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்டோட கன்சென்ட் தேவை. அதுக்கப்புறம் வந்து யாரோட கன்சென்ட் தேவை? சீஃப் ஜஸ்டிஸோட ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட கன்சென்ட் தேவை. ad hoc ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ஆல் ஜுடிஷியல் பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் சுப்ரீம் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருந்தாலுமே வந்து இவருக்கு என்னது சுப்ரீம் கோர்ட்ல போய் வேலை செய்யறதுனால இங்க எல்லா பவரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் பண்ணா எல்லா பவரும் இவங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஜட்ஜ். எனி டைம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேன் ரெக்வெஸ்ட் எனி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு பி ஆக்ட் as a சுப்ரீம் கோர்ட் ஃபார் டெம்பரரி பீரியட். யாரை வேணாலும் ரிட்டையர்ட் ஆனவங்களையும் திருப்பி உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் என்ன செய்யலாம்? வேலை வாங்கலாம். சரிங்களா? சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 130 சொல்லப்பட்டிருக்கு. டெல்லி பை கன்ஸ்டியூஷன். சரிங்களா? கன்ஸ்டியூஷன்லயே டெல்லியில வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இடம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்தரைஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டு அப்பாயிண்ட் அதர் பிளேசஸ் as a சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து அதுல வந்து இது பண்ணப்படும். நீங்க ஆத்தரைஸ் பண்ணணும் இந்த இடத்துல போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்ரூவ் பண்றது யார்? பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணாதான் சுப்ரீம் கோர்ட் வந்து இங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டை வேற இடத்துக்கு மாற்றலாம். சரிங்களா? டெல்லியில இருக்கிறது. ஆனா டெல்லியில இருக்கிறதுங்கிறது வந்து கன்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. பை கன்ஸ்டியூஷன்ல டெல்லியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பிளஸ் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் கேன் மேக் ரூல் ஃபார் த ரெகுலேட்டிங் ஜெனரல் பிராக்டிஸ் ஆஃப் த ப்ரொசீஜர். என்னெல்லாம் ப்ரொசீஜர் நடக்கணும் அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் பிரசிடென்டோட அப்ரூவல் படி மாத்திக்கலாம். கான்ஸ்டியூஷனல் கேஸ் ஆர்டிகல் 143 டிசைட் பை பெஞ்ச் ஆஃப் லீஸ்ட் ஃபோர் 5 ஜட்ஜஸ். சரிங்களா? இப்போ ஒரு கன்ஸ்டியூஷன் சம்பந்தமான ஒரு கேஸ் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து 5 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் தான் வந்து விசாரிக்கணும். சரிங்களா? 2 பேர் கொண்ட ஜட்ஜ் எல்லாம் விசாரிக்கூடாது. பெஞ்ச் எல்லாம் விசாரிக்கூடாது. அதே மாதிரி ஆர்டிகல் 143 எது என்னன்னு தெரியுமா? ஆர்டிகல் 143 பேரழிவாளன் கேஸ்ல வந்து ஆர்டிகல் 143 படி தான் நீதி வழங்கப்பட்டுச்சு. ஸோ ஜட்ஜு வந்து இந்த நீதி மறுக்கப்படுது அநீதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல என்ன கேஸ் வேணாலும் ஆர்டிகல் 143 கீழே தனிப்பட்ட முறையில அதுக்குண்டான தீர்ப்பு வழங்கலாம். நீதியை நிலைநாட்டுறதுக்காக முழுமையான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜுக்கு வந்து ஆர்டிகல் 143 படி கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த கேஸ் வேணாலும் இதை வச்சு இது பண்ணலாம் அவங்க. சரிங்களா? ஆல் ஜட்ஜ்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ஓட்டிங் தான் இதுல. சரிங்களா? 5 ஜட்ஜ் பெஞ்ச்லயும் மெஜாரிட்டி ஓட்டிங் தான். டிசெண்டிங் ஜட்ஜஸ் கேன் ஆல்சோ பி கிவன் டிஃபர்ட். சரிங்களா? ஸோ மாற்றமாவும் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? மோட் ஆஃப் அப்பாயின்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்பாயிண்ட் பை ஜுடிஷியரி கோர்ட். இண்டிபெண்டன்ஸ்னா வந்து அது வந்து யார் சாராம எப்படி லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் சாராம எப்படி சாராம இருக்கு அவங்களுக்கு பயப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றவங்க இவங்களே தான். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்னது ஃபேவரிசம் காட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களே அப்ளாயிண்ட் பண்ணணும்னா யாருக்கும் பயப்பட அவசியம் இல்லை. அதே மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் ஜட்ஜஸ் ஆர் ரிமூவ் ஒன்லி ஆன் த மேனர் பிரெஸ்கிரைப்ட் த கன்ஸ்டியூஷன். கன்ஸ்டியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படிதான் ரிமூவ் பண்ணப்படும். நாளைக்கே பார்லிமெண்ட் கூடி ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டு இது மூலியமா ரிமூவ் பண்ணலாம் முடியாது. கன்ஸ்டியூஷனே சொல்லப்பட்டிருக்கு எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறது. சரிங்களா? ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா cannot be changed their advantage after their appointment of expert during financial emergency. சரிங்களா? அவங்க சர்வீஸ் கண்டிஷன்லாம் மாற்ற முடியாது. எப்போ தவிர ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தவிர மற்ற எதுவும் மாற்ற முடியாது. எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சேலரி பென்ஷன் எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சார்ஜ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னா என்ன அர்த்தம்? சேலரி அது எதுக்காக? எதுக்காக அது எதுக்காக சார்ஜ் கொடுத்துருக்காங்க? இன்னொன்னு இல்ல பொதுவாக வந்து ஒரு இதுல இருந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எடுக்கணும் அப்படின்னா ஓட் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம ஓட் பண்ணி காசு எடுக்க முடியாது. அதனால சார்ஜ் போட்டோம் அப்படின்னு சொன்னா மாசம் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதுதான் சார்ஜ். சரிங்களா? கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜ் cannot be discussed. சரிங்களா? அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியாது எக்ஸப்ட் when impeachment motion is considered in the parliament. அவர் மேல வந்து இம்பீச்மெண்ட் அவர் தூக்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவரோட தனிப்பட்ட முறைகளை பத்தி பேச முடியும். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில வந்து கோர்ட்டு ஜட்ஜ் பத்தி பேசக்கூடாது நம்ம. ஏன்னா ஜுடிஷியல் வந்து ஜட்ஜு நீதி. சரிங்களா? நீதிமானே சரியில்லை அப்படின்னா நீதியோட மதிப்பு இருக்காது. நீதி மதிப்பு இல்லை அப்படின்னா மக்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்ப அங்க லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிடும். ஸோ அதனாலதான் வந்து நீதித்துறைக்கு அவ்வளவு கண்ணியமும் மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து இங்கிலீஷ்காரங்களாம் வந்து ஒரு பெரிய இது போட்டு வருவாங்க. பார்த்துருப்பீங்களா படத்துல தான். ஸோ அதெல்லாம் வந்து ஹானரை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க காலகட்டத்தில இருந்து நம்ம வந்து முன்னாடி வச்சிருந்தோம் அப்புறம் எடுத்துட்டோம். பேன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்.
சரிங்களா, எக்ஸப்ட் எஸ்சி அண்ட் அதர் ஹைகோர்ட். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் மட்டும் தான் வந்து என்ன செய்ய முடியும், ரிட்டையர்மெண்ட் கூட இது பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். மற்ற இடங்கள்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஃப்ரீடம் டு அப்பாயிண்ட் இட் ஸ்டாஃப். ஜுரிடிக்ஷன் cannot be curtailed பட் கேன் பி எக்ஸ்டெண்ட் பை பார்லிமெண்ட். சரிங்களா, ஸோ இந்த இடத்த சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் கொடுக்கலாம். சரிங்களா, ஒரு ஹைகோர்ட்டை வந்து 2 ஸ்டேட்டுக்கு பொதுவாக வச்சுக்கலாம். சரிங்களா, ஆனா வந்து ஒரு ஹைகோர்ட்டை வந்து அந்த இடத்துல இருந்து தூக்க முடியாது. புரிஞ்சுங்களா? செப்பரேஷன் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து செப்பரேஷன். ஓகேவா? இது புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து ஜுடிஷியல் அண்ட் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஜுடிஷியல்னா எந்த இடம், பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜுடிஷியல். ஒரிஜினல்னா வந்து இவங்கள இருந்து ஆரம்பிக்குங்கிற மாதிரி. சரிங்களா, ஒரிஜினல் ஜுடிஷியல் ஆர்டிகல் 131. டிஸ்பியூட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்னா இவங்களுக்கு தான் போகணும் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல். சரிங்களா, ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட்டுக்கும், ஏன்னா 2 ஸ்டேட் இடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஆன் ஒன் சைட் அண்ட் அதர் ஸ்டேட் ஆன் அதர் சைட். சரிங்களா, தமிழ்நாடு சென்ட்ரல் ஒன்று, ஆப்போசிட் வேற ஸ்டேட். அப்படி இருந்தாலுமே சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஹேவ் பவர் டு ஹியர் சச் கேசஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷியல். சரிங்களா, இவங்களுக்கு மட்டும் தான் அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷியல்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் கேட்க முடியும், ஹைகோர்ட் கேட்க முடியாது. சரிங்களா, கொஸ்டின் ஆஃப் பொலிட்டிக்கல் நேச்சர் இன் அவாய்டட். சரிங்களா, டிஸ்பியூட் மஸ்ட் இன்வால்வ் ஏ கொஸ்டின் வெதர் லா ஆர் ஃபேக்ட். அதை பேஸ் பண்ணியிருக்கும். A dispute arising out of pre-constitution treaty, agreement, covenant, engagement, standard or other similar instrument. சரிங்களா, கன்ஸ்டியூஷன் வரக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அதை யார் முடிவு பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணணும், ஹைகோர்ட் முடிவு பண்ணக்கூடாது. A dispute arising out of any treaty agreement which specially provides that the jurisdiction does not extend to a such dispute. சரிங்களா, ஸோ ஒரு கேஸ் வந்து இன்னொரு கேஸ் வரக்கூடாது. சரிங்களா, ஒரு டிஸ்பியூட் வந்து அந்த இடத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இங்க எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். சரிங்களா, மேட்டர் ரெஃபர் டு ஃபினான்ஸ் கமிஷன். இவங்க இதெல்லாம் வந்து என்னது, இவங்க சுப்ரீம் கோர்ட்டே எடுத்து பார்ப்பாங்க. சரிங்களா, ரிட் ஜுடிஷியல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல், ரிட் ஜுடிஷியல். ஹைகோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல்? 1 to 3 இல்லை, 32 வந்து எதுக்கு? ஹைகோர்ட்டுக்கு 2 220 அதுதான் 6 226. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரீவ்டு கேன் கோ டைரக்ட்லி டு சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, இந்த இது கீழே வந்து பாதிக்கப்பட்டவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போகலாம். பட் இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா இது விஷயத்தை வந்து ஹைகோர்ட்டும் எடுத்துப்பாங்க. சரிங்களா, ஒன்லி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறினா மட்டும் தான் கொண்டு போக முடியும். ஆனா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ரைட் மீறினாலும் போய் அங்கே போய் கேஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து யாருக்கு அதிகமாக போகுது, ஹைகோர்ட்டுக்கு தான் அதிகமாக போகுது. சரிங்களா, ரிட் ஜுடிஷியல் ஆஃப் ஹைகோர்ட். ரிட் ஜுடிஷியல் ஆஃப் ஹைகோர்ட் இஸ் வைடர் தேன் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, நோட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நாட் ஃபார் எனி அதர் பர்பஸ். நான் சொன்னதான். திஸ் மேக் ரிட் ஜுடிஷியல் ஹை கோர்ட் வைடர் தேன் சுப்ரீம் கோர்ட். நான் சொன்னதான். சரிங்களா, அப்பீலேட் ஜுடிஷியல்னா இதுக்கப்புறம் அப்பீல்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ். சரிங்களா, கான்ஸ்டிடியூஷனல் விஷயங்களை அப்பீல் பண்ணலாம். அப்பீல் அகைன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட், சிவில் மேட்டர்ஸ் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லீவ் மேட்டர்ஸ். சரிங்களா, இதுக்கெல்லாம் வந்து என்னது, இங்கே போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட்டுக்கு எதிராக போகலாம். இஸ் கேஸ் இன்வால்வ் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா தட் ரிக்வயர்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் பத்தி சந்தேகம் வருது, அதுல வந்து பிரச்சனை வருது, ஆம்பிகுட்டி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், சுப்ரீம் கோர்ட் போகலாம். சிவில் மேட்டர்ல பார்த்தீங்கன்னா அப்பீல் லைஸ் டு சுப்ரீம் கோர்ட் இஃப் கேஸ் இன்வால்வ் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா தட் கொஸ்டின்ஸ் நீட் டு பி டிசைட் பை சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, ஏதாச்சும் லாவில் வந்து மீறி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ கேசவானந்தி பாரதி கேஸ்லாம் வந்து சிவில் மேட்டர் தான், இட பிரச்சனை தான். புரிஞ்சுங்களா, ஸோ ஏதோ மட்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ அது நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ற மாதிரி போகுது. அந்த மாதிரி தான் கிரிமினல் மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் அப்பீல் அகைன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் கிரிமினல் ப்ரொசீடிங் ஆஃப் ஹை கோர்ட். சரிங்களா, கிரிமினல் இதுல வந்து ஹைகோர்ட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் என்ன அப்பீல் எடுத்துக்குவாங்க. சரிங்களா, மேட்டர் ஆஃப் ரைட் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அன் அப்பீல் ரிவர்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் ஆஃப் எனி அக்யூஸ் பர்சன் சென்டென்ஸ். சரிங்களா, ஹைகோர்ட்ல வந்து தூக்கு தண்டனை பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை வாங்கி போயிடலாம். has taken before itself any case from any subordinate court and convicted accused person and sentenced him for death. அதே மாதிரி வந்து கீழே யாருக்கு கோர்ட் விடுதலைன்னு சொன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தரணும் சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்க. certify that case is fit on for appeal to the supreme court. சரிங்களா, if the court has reserved order for conviction to acquittal then no right to appeal. சரிங்களா, இந்த ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பீல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ் ஆர்டிகல் 136. ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் ஃப்ரம் எனி ஜட்ஜ்மெண்ட் இன் எனி மேட்டர் பாஸ் பை எனி கோர்ட் ஆஃப் ட்ரிபியூனல் ஆஃப் எனி கண்ட்ரி. சரிங்களா, ஸோ என்ன விஷயத்தை வேணாலும் இங்க எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷன் கோர்ட் மார்ஷல் மிலிட்டரி ட்ரிபியூனல் மட்டும் எடுக்க முடியாது. சரிங்களா, ஸோ அங்க மிலிட்டரி கோர்ட்ல வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு,
பிரசிடென்ட்டுக்கு. சரிங்களா? ஃபோர் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஆர் நாட் ரைட். சரிங்களா? இவங்க எடுத்துக்கிறது எடுக்காம இவங்களை பொறுத்து தான். சரிங்களா? கிராண்டட் இன் ஃபைனல் ஒரு இன்ட்ரோக்ரேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட் டு எனி மேட்டர் கன்ஸ்டியூஷன் சிவில் இதெல்லாம் இதுல இருக்கும். டேக்ஸ் எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம். அட்வைசரி இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்கன்னா அட்வைஸ் பண்ணலாம். சரிங்களா? பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணலாம். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணலாம். பிரசிடென்ட் எடுத்துக்கலாம். டூ கேட்டகரி ஆஃப் மேட்டர் எதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் எனி கொஸ்டின் ஆஃப் லா ஒரு ஃபேக்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் விச் ஹேவ் அரைசன் ஒரு விச் இஸ் லைக் டு அரைஸ் எஸ்சி மே ஆர் மே நாட் கிவ் அட்வைஸ். சரிங்களா? ஒரு விஷயம் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸா இருக்கு, அதை பத்தி பிரசிடென்ட் வந்து கேட்கறாரு அப்படின்னா பிரசிடென்ட் என்ன செய்யலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். சரிங்களா? ஆன் எனி டிஸ்பியூட் அரைசிங் அவுட் ஆஃப் எனி ப்ரீ கன்ஸ்டியூஷன் ட்ரீட்டி இதுலயும் என்ன செய்யலாம், எஸ்சி மஸ்ட் கிவ் அட்வைஸ். இதுக்கு வந்து மஸ்ட். சரிங்களா? கன்ஸ்டியூஷனுக்கு முன்னாடியே நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே நிறைய ட்ரீட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதை பத்தி வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், மஸ்ட் கொடுக்கணும். ஆனா மத்த முக்கியமான விஷயத்தை பத்தி பிரசிடென்ட் கேட்டாரு அப்படின்னா கொடுக்கணும், கொடுக்காம இருக்கலாம். சரிங்களா? மே ஆர் மே நாட் பிரசிடென்ட் மே ஆர் மே நாட் ஃபாலோ த ஒப்பீனியன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொசீடிங் ஆக்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ரெக்கார்டட் ஃபார் பெர்பச்சுவல் மெமரி அண்ட் டெஸ்டிமனி. எப்பவுமே அங்க ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கும். எவிடென்சியல் வேல்யூ cannot be கொஸ்டின் ஆஃப் எனி கோர்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து இது வச்சிருக்கா அப்படின்னா இதை வச்சு நீங்க வாதாடலாம். சரிங்களா? இப்போ புட்டுசாமி கேஸ் எதுக்காக கொண்டு வந்து, புட்டுசாமி கேஸ், ஆமா, ரைட் டு பிரைவசி. ரைட் டு பிரைவசி தான் புட்டுசாமி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க, மேனகாந்தி கேஸ், அடுத்திருப்பேனா பெர்பாரி யூனியன் கேஸ். ஸோ அந்த கேஸ் எது என்ன வந்துச்சு, மினர்வா மில்ஸ் கேஸ், பெட்ராக் சொன்னோமா, அது மாதிரி மக்கப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ லீகல் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் வச்சு என்ன செய்யலாம், ரெக்கார்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பவர் டு பனிஷ் த ஃபோர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சரிங்களா? சிம்பிள் இம்பர்ஸ்மெண்ட் அப் டு 6 months வரைக்கும், அதையும் ஃபைன் வந்து 2000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பார்த்தீங்கன்னா சிவில் கண்டெம்ட் இருக்கு. willful disobedience to any judgment order which or other process of court, willful breach of undertaking of given to court. அவங்க தீர்ப்பு வந்து மதிக்காம இருக்கிறது. கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் எனி மேட்டர் டூயிங் எனி ஆக்ட் விச் ஸ்கேண்டலைஸ் லோவர் அத்தாரிட்டி. சரிங்களா? தப்பா எழுதுறது, ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் தாக்குறது, இது எல்லாமே. prejudice of interference with the due course of television proceeding. interference or obstruct the administration of judges of any other manner. சரிங்களா? இதெல்லாம் பண்ணி அது வந்து அவங்களோட தீர்ப்பு வழங்காம தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது கிரிமினல் கண்டெம்ட் வரும். No amount to contempt of court. Innocent publication and distribution of some matters fair and accurate report of judicial proceeding. அங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து என்னது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரேஷன். சுப்ரீம் கோர்ட் இஸ் அல்டிமேட் இன்டர்பிரேட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அதர் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைடட் டிஸ்பியூட் ரிகார்டிங் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட். இன் திஸ் ரிகார்ட் இட் ஹேஸ் ஒரிஜினல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஃபைனல் அத்தாரிட்டி. இதுல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல பத்தி பதில் சொல்றதுல encouraged into conduct of behavior of chairman and members of UPSC on its reference made by president. சரிங்களா? பிரசிடென்ட் வந்து இது பண்ணுவாங்க யூபிஎஸ்சி பத்தி, அவங்க சேர்மன் பத்தி பிஹேவியர் எப்படி இருக்கு அதை வந்து இது பண்றாங்க. அட்வைஸ் பை எஸ்சி பைண்டிங் வந்து பிரசிடென்ட். இங்க மட்டும் பைண்டிங் எஸ்சி பைண்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட் பைண்டிங், பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு, அப்புறம் தான் எஸ்சி கொடுப்பாங்க. அப்ப அந்த வந்து பைண்டிங். பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆர்டர். சரிங்களா? ஒரு தப்புன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க திருப்பியும், அது அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. சரிங்களா? இட் லா இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். ஒரு லா வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இது எல்லாமே பைண்டிங். The Supreme Court jurisdiction and power with respect to matters the union list can be enlarged by the parliament. அவங்களோட பவர்லாம் வந்து என்லார்ஜ் பண்ணலாம். இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு இது ஃபுல்லா வருதா, நாளைக்கு எழுத டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாவே இருக்கா? ஓகே, ஹைகோர்ட் முடிச்சிடலாமா? அரை மணி நேரம் தானே, முடிச்சிடலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை ஞாபகம் வச்சுட்டு ஹைகோர்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். பிரசிடென்ட் ஞாபகம் வச்சு பிஎம் ஞாபகம் வைக்கணும், பிஎம் ஞாபகம் வச்சு சிஎம் ஞாபகம் வைக்கணும், பிரசிடென்ட் கவர்னர் ஞாபகம் வைக்கணும். ஸோ ரெண்டு பேர் ஃபேரா வச்சு ஞாபகம் வச்சு படிச்சீங்க அப்படின்னா இது ஈஸியா போயிடும். சரிங்களா? கம்மியாக தான். அடுத்து ஹைகோர்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 216 சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 214 to 231 வரைக்கும் பார்ட் 6ல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹைகோர்ட் ஆரிஜினேட் இன் இந்தியா 1862 கொடுக்கப்பட்டிருக்கு. வென் ஹைகோர்ட் வாஸ் செட்டப் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ்ல இருந்து தனித்தனி ஹைகோர்ட் செட்டப் ஆயிருக்கு. ஹைகோர்ட் இஸ் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் கோர்ட் இன் ஸ்டேட் இன் சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் கோர்ட்னு சொல்றாங்க, ஜுடிஷியல் கோர்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டேட் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல, சரிங்களா, ஸ்டேட் படிக்கும் ஹையஸ்ட் இவங்க தான். சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? ஸ்டேட் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் வரும். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி ப்ரொவைட் ஃபார் ஒன் ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட்.
சரிங்களா. கான்ஸ்டியூஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒன்னு ஹைகோர்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அமெண்ட்மெண்ட் பை 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட் வந்து யூனியன் டெரிட்டரி கொண்டு வரலாம். 2 ஸ்டேட்டுக்கு ஒன்னு, ஏதாவது ஒரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் ஒன்னு, அந்த மாதிரிலாம் வரலாம். சரிங்களா. பார்லிமெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் ஜூரிடிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் டு இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் ஒரு யூனியன் டெரிட்டரி. இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா. பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா டெல்லி அண்ட் ஜம்மு காஷ்மீர் ஆர் த ஒன்லி யூடிஸ் இன் இந்தியா ஹேவிங் ஹைகோர்ட் ஆஃப் தேர் ஓன். சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் தனியாக ஹைகோர்ட் இருக்கு சின்ஸ் 1966 வரைக்கும். 66ல இருந்து Constitution does not specify strength of the High Court and leave to the discretion of President. ஹைகோர்ட்டோட ஜட்ஜோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், ஜட்ஜஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குங்கிறது பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா. ஒரு ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டோட பண்ணணும் அப்படின்னா யார் யார் கன்சல்ட் பண்ணுவோம்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பிரசிடென்ட் என்ன செய்வாங்க? அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. In case of more than one state, all those governors are consulted. சரிங்களா. For other judges appointed by the concerned High Court of Jesus is also consulted. சரிங்களா. இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பேஸ் தான், இது நான் சொன்னது தான். சரிங்களா. அது அப்படியே எப்படி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் வந்து எஸ்சி வந்து என்ன செய்யணும், கன்சல்டேஷன்ங்கிறது கன்கரன்ஸ் கண்டிப்பா வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செகண்ட் ஜஸ்டிஸ் எஸ்சி ரிவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்பிரேஷன் ஆஃப் வேர்ட் கன்சல்டேஷன் வந்து கன்கரன்ஸ் தான் எழுதணும். கன்சல்டேஷன் சும்மா பேசிட்டு போறது, கன்சல்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்டேஷன் வந்து சாதாரணமாக தான் இருந்துச்சு. அப்போ செகண்ட்ல தான் கன்சல்டேஷன்ங்கிறது அப்படி இல்லை, கன்கரன்ஸ் ஒப்புதல் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். சரிங்களா. சிஜிஐயோட ஒப்புதல் இருந்தால் மட்டும் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த தேர்ட் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொன்னாங்க, எஸ்சி ஒப்பைண்டட் கன்சல்டேஷன் பர்சன் டு அடாப்ட் பை சிஜிஐ ரெக்கார்ட் கன்சல்டேஷன் ஆஃப் ப்ளூரலிட்டி ஜட்ஜஸ். ஒருத்தர் மட்டும் சிஜிஐ மட்டும் முடிவெடுக்கக்கூடாது, அவர் என்ன செய்யணும், 2 பேர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொலிஜியம் சிஸ்டம் வர ஆரம்பிச்சது. ஃபோர்த் ஜட்ஜ் கேஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 99th Constitutional Amendment Act இன்வால்வ் என்ஜேக்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, லா மினிஸ்டர்லாம் உள்ள வருவாங்க கமிட்டியில. அப்போ வந்து இது வந்து என்னது, எக்ஸிக்யூட்டிவ் தலையிடுற மாதிரி இருக்கு. இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பார்ட். சரிங்களா. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் உள்ள வந்துச்சாங்க அப்படின்னா என்னது, அதை தடை பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ பேசிக் மாற்ற அப்போ வந்து அது தப்பு, கான்ஸ்டியூஷன் படி இன்வாலிட் அப்படியே அடிச்சுட்டாங்க. சரிங்களா. குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா he should be a citizen of India. சரிங்களா. he should have been held judicial office in Indian territory இருக்கும். சரிங்களா. for 10 years வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். he should have been advocate of high court 10 years. சரிங்களா. no minimum age prescribed, no minimum age இல்லை. constitution make no provision for appointment of distinct juries. நிறைய இடங்கள் distinct juries பார்த்துருப்பீங்களா, பிரசிடென்ட் கண்ணில் வந்து நல்ல அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லல. சரிங்களா. as a judge of high court is the opinion of president, unlike in the case of supreme court. Oath and affirmation பார்த்தீங்கன்னா a person appointed as a judge of high court before entering upon his office has to make subscribed oath and affirmation before the governor of state. சரிங்களா. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கணும். salaries allowance பார்த்தீங்கன்னா the salaries allowance privileges leave and pensions judges of high court are determined from time to time மூலியமா அது மாற்றப்படும் பார்லிமெண்ட்னால. they cannot be varied their disadvantage after their appointment except during the financial emergency. financial emergency மட்டும் தான் அது அளவு மாறும். note salaries and judges of high court charge upon the consolidated fund of India. however pension and judges high court are charged upon கான்சாலிடேட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் இந்தியா. சரிங்களா. அந்தந்த ஸ்டேட்ல இருந்து காசு கொடுப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து மெட்ராஸ் நம்ம தமிழ்நாடோட கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவுக்குன்னு தனியாக கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. அங்க பென்ஷன், ஏன்னா பென்ஷன் மொத்தமா கொடுக்கறது தானே, எல்லாத்துக்கும் போட்டு விடுறது தானே பென்ஷன், அப்போ மொத்தமா கொடுத்துப்பாங்க. இண்டிவிஜுவலா கொடுக்கணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ல இருந்தா காசு போகும். ஓகேவா. ஸோ இதை மட்டும் மாறும், பார்த்து வச்சுக்கோங்க. டெனூர் பார்த்தீங்கன்னா கன்செஷன் நோ ஃபிக்ஸ்டு டெனூர் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா. 4 ப்ரொவிஷன் அன்டில் 62 இயர்ஸ், 65 சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 பக்கத்துலேயே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இங்கே நீங்கள் ரிவைட் பண்ணிக்கலாம், புரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிற மூலியமா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா. ரிசைன் பை ரைட்டிங் டு பிரசிடென்ட். சரிங்களா. ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் பை பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். he vacate his office when he is appointed as a Supreme Court or when he is transferred to the another High Court. சரிங்களா. removal of judges பார்த்தீங்கன்னா judge of High Court can be removed on the same manner, same ground of judge of Supreme Court. சரிங்களா. ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ரிமூவ் ரிமூவ் பை ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் மூலியமாக. the address must be supported by special majority of each house of the parliament. சரிங்களா. ஸ்பெஷல் மெஜாரிட்டியா தான். கிரவுண்ட் ஆஃப் ரிமூவல் பார்த்தீங்கன்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இன்கெபாசிட்டினால. சரிங்களா. ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் ஹை கோர்ட் இஸ் கவர்ன் பை த ஜட்ஜஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் 1968 மூலியமா தான் இது பண்றாங்க. ஜட்ஜஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் வந்து இதே தான், ரிமூவல் இது சொன்னது தான், இது அதே தான். 100 மெம்பர் 50 மெம்பர் ஸ்பீக்கர் அட்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் கமிட்டியை வச்சு கேட்பாங்க, மோஷன் பாஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டியில.
அப்புறம் பிரசிடென்ட் வந்து ஆர்டரை வந்து இது பண்ணுவாங்க. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் அஸ் ஆக்டிங் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் வென் ஆஃபீஸ் ஆஃப் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வேக்கண்ட் ஆனிச்சுன்னா டெம்பரரி ஆப்சன்ட் ஆனிச்சுன்னா unable to perform duties ஆனாங்க அப்படின்னு சொன்னா அடிஷனல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 224 படி பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் டியூலி குவாலிஃபைட் பர்சன் அடிஷனல் ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். எப்போ டெம்பரரி பீரியட் தான் 2 வருஷம் மிகாம டெம்பரரி இன்க்ரீஸ் ஆஃப் ஹைகோர்ட் பிசினஸ் தேர் ஆர் ஏரியஸ் டு ஒர்க்கிங் ஹைகோர்ட் ஹைகோர்ட் நிறைய பெண்டிங் இருக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்காக என்ன செய்யலாம் நீங்க ஜட்ஜஸ் வந்து உட்கார வைக்கலாம். ஆக்டிங் ஜட்ஜ் when a judge is unable to perform duties due to the absence or any other reasons appoint to act as temporary chief justice of the high court. சரிங்களா? however both of the additional acting judge cannot hold the office after attaining the 62 years. சரிங்களா? 62 years தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க இதுக்கு தகுதி இல்லை. ரிட்டையர்ட் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 224 ஏல போட்டிருக்கு. at any time of judge of high court can request any retired judge supreme court to act as supreme court இது பண்ணலாம் for a temporary period. he can do so only the with previous consent of president also the person of the appointed. அவங்க யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களோட கன்சல்ட்டும் பிரசிடென்டோட கன்சல்ட் படி தான் வந்து ரிட்டையர் ஆனவங்க உள்ள உட்கார வைக்க முடியும். Independence of High Court. Mode of appointment. Judges appointed by judicial register. Security tenure வந்து only the manner of prescribed by the constitution. Fixed service. Article 360 வந்து financial emergency வந்தா மட்டும்தான் அவங்களோட சேலரியில மாற்றம் வரும். அதுக்கப்புறம் மாற்றம் வராது. எக்ஸ்பென்சஸ் வந்து கன்சோலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சார்ஜ் இதுதான். கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் cannot be டிஸ்கஸ் பண்ண முடியாது. பேன் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல மட்டும் தான் ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் நீங்க ரிட்டைர்ன் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீடம் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட் ஸ்டாஃப் ஜுடிஷியல் cannot be curtailed எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். செப்பரேஷன் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அதேதான். ஜுடிஷியல் ஆஃப் பவர் ஆஃப் ஹைகோர்ட் ஆர்டிகல் 225 ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நேரோவர் தேன் எஸ்சி. சரிங்களா? இங்க வந்து அதிகமா இருக்கும். மேட்டர் ஆஃப் அட்மினல்டி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ரெவன்யூ மேட்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டு சீசஸ் டு ஆர்டர் ஆஃப் கேசஸ் ஆர்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்டு இதெல்லாம் இவங்க எடுத்து பண்ணிக்கலாம். பிரிட் ஜுடிஷியலையும் இவங்க பண்ணிக்கலாம் நிறைய. இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்பீலேட் ஜுடிஷியல்னா போத் சிவில் அண்ட் இது. சூப்பர்வைசரி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணலாம் ஆல் ட்ரிபியூனல் எல்லாமே. அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷியல் சூப்பர்டன்ஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன் ஆஃப் ஜுடிஷியல் சுவோ மோட்டோ அப்படின்னா தானாகவே முன் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறது. நாம கேஸ் போட்டு தான் ஒரு கேஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. சுவோ மோட்டோனா கோர்ட்டே இந்த பிரச்சனை வந்து நாட்டுக்கு இம்பார்ட்டன் பிரச்சனை அவங்களே வந்து எடுத்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட் எடுக்குவாங்க இவங்களும் எடுப்பாங்க. சரிங்களா? ஒன்லி யூஸ் எக்ஸ்ட்ரானரி கேசஸ் லிமிட் டு எக்ஸஸ் ஆஃப் ஜுடிஷியல் க்ரோஸ் வயலேஷன் இதெல்லாம் பண்ணாம தான் அவங்க எடுப்பாங்க. சுவோ மோட்டோ வச்சு எடுப்பாங்க. கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட் கன்சல்ட் பை கவர்னர் இந்த மேட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ப்ரொமோட்டிங் ஜட்ஜ் இதெல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துவாங்க. போஸ்டிங் கீழே இருக்க ஜட்ஜஸ்லேயும் இவங்கள பண்ணப்படுறாங்க. இட் இஸ் லா பைண்டிங் ஆன் ஆல் சபார்டினேட் கோர்ட். சரிங்களா? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் டூ பவர் ஆஃப் ஹை கோர்ட். சரிங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே கண்டெம்ட் ஆஃப் கோர்டு இது பண்ண முடியும். அதே மாதிரி ரெக்கார்டு வந்து எடுத்து அந்த ரெக்கார்ட் மூலியமா அடுத்தடுத்த கேஸும் இது பண்ண முடியும். சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபேஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ நோவர் பின் கன்ஸ்டியூஷன்ல ஜுடிஷியல் ரிவ்யூ கூட இல்லவே இல்லை. ஆனால் கன்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ல வந்து இது வந்து மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? கன்ஸ்டியூஷன் வேலிடிட்டி வந்து லீகல் எக்ஸிக்யூட்டிவ் எனாக்ட்மெண்ட் எல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம் கன்ஸ்டியூஷன் லீகாலிட்டி இது பண்ணுவாங்க. இதை பத்தி இது பண்ணுவாங்க. இன்ஃபிரிஞ்ச் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறுதா அவுட் சைட் கம்பெனன்ஸ் அத்தாரிட்டி விச் ஹேஸ் ஃப்ரேம்டு ரெகுலர் கன்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் மாறுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஹைகோர்ட் ஹேவிங் காமன் ஜூரிஸ்டிக்ஷன் வித் 2 or more ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் வந்து யார் இருக்கலாம் மகாராஷ்டிரா கோவா தாத்ரா இவங்க எல்லாத்துக்கும் பாம்பே ஹைகோர்ட் தான் ஹைகோர்ட்டா இருக்கு. குவஹாத்தி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அசாம் நாகாலாந்து மிசோரம் இவங்க எல்லாத்தையும். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தான் சேர்த்து இருக்கு. கல்கட்டா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் தான் சேர்த்து இருக்கு. தமிழ்நாடு ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாமே. கேரளா ஹைகோர்ட்னா கேரளா லட்சதீப் சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன சரி முடிச்சுக்கலாமா? முன்னாடி இதாகுதுல இல்ல 12 பிரேக் எடுத்துட்டு திருப்பி ஆரம்பிக்கலாமா? ஜும்மா இல்ல ஓகே முடிச்சுக்கலாம். ஸோ மதியானம் எத்தனை மணிக்கு 2:15 அந்த மாதிரி சரிங்களா?